அன்னியாசே ஆர்மீஸ் இன்றைக்கி நம்ம ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஜிமினுக்கு தான். இதோட பேர் வந்துட்டு மை கிரேவிங்ஸ் டு ஃபக் யூ அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, இப்போ வாங்க நம்ம டைரெக்டாக இந்த ஒன் ஷாட்டுக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே உங்களை தான் காமிக்கிறாங்க. நீங்கள் பெட்டில் படுத்துட்ருக்கீங்க, மயக்கமாக தான் இருக்கீங்க. நீங்கள் பாட்டில் இப்போ தான் கண் முழிச்சு எந்திரிக்கீங்களா? எந்திரிச்சு பார்த்தா நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஷார்ட்ஸ் ஒரு மாதிரி பார்ட்டி வேறு மாதிரி தான் போட்டுட்ருக்கீங்க. எந்திரிச்சு ஒரு மாதிரி தூக்க கலக்கத்தில் எந்திரிச்சு பார்க்குறீங்க. பார்த்தா உங்களுக்கு முன்னாடி ஒருத்தன் நின்றுட்டுருக்கான். நீங்கள் யாரா நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்களா? அவன் யாரா நீ தானம்மா என்கிட்ட ரொம்ப வலிஞ்சு பேசின அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். நீங்கள் ஐயோ அவனா நீ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சாரி அது சும்மா பேசுறது அவ்வளோதான், அதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தப்பிச்சு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போகிறீங்க. அவன் எங்கடி போகிற நீ அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி பெட்டில் இழுத்து போட்டுறான். நீங்கள் ஐயோ சார் நீங்கள் எதோ தப்பாக நினச்சிட்டு பேசிகிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், நான் கிளம்பட்டா அப்படின்னு சொல்கிறீங்களா? எங்கே போகிற நீ அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே கொஞ்சம் ஹார்ஷாக நடந்துக்க ஆரம்பிச்சிடுறான். நீங்கள் ஹலோ நான் என்ன பேசிகிட்டு இருக்கேன் உங்களுக்கு புரியுதா? எனக்கு இதிலலாம் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவன் விருப்பம் இல்லையா? உனக்கு விருப்பம் இருக்கா இல்லையா நான் எங்கே கேட்டேன், நீ எனக்கு வேணும்னு ஆசைப்பட்டேன், நீ எனக்கு வேணும்டி அப்படின்னு சொல்லிட்டு அவன் பெரிய கேங்ஸ்டராக இருப்பான் போல். அவன் பார்க்குறதுக்கே அந்த மாதிரி தான் இருக்கான். நீங்கள் கொஞ்சம் பயமாக இருக்குது, இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் காமெடியாக தான் பேசிகிட்ருக்கீங்க, கொஞ்சமே பயமே இல்லாத மாதிரி தான் நீங்கள் பேசிகிட்ருக்கீங்க. அவன் போதும் நீ ரொம்ப நடிக்காத, நீ எனக்கு வேணும்டி போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட தப்பாக நடந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். நீங்கள் ஐயோ சார் நான் ஒன்று சொல்லணும். என்னடி சொல்லணும்? இல்லை சார் எனக்கு ஏட்ஸ் இருக்குது, நான் என் கூடலாம் நீங்கள் இப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கும் அதெல்லாம் ஆகிடும், அப்புறம் நீங்கள் செத்து போடுவீங்க, பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டுருக்கீங்களா? அவன் பரவாயில்ல அதெல்லாம் இருந்தால் இருந்துட்டு போகுது, எனக்கும் அது இருக்குதான் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் ஐயோ நாம்ளே தப்பிக்கலான்னு ஒரு பொய்ய சொன்னால் இவன் அதுக்கு மேலே இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியல என்ன பண்ணுறதுன்னு செம்ம பீதியில் இருக்கீங்க. அவன் உங்ககிட்ட ரொம்ப க்ளோஸாக வந்துட்டு உங்கள் மேலே இருக்கானா? நீங்கள் எட்டுக்கிட்ட ஒரு முதி அவனோட ப்ரைவேட் பார்ட்டில் அவ்வளோதான் வலி தாங்காமல் கீழே வந்துட்டு கதறிட்டு இருக்கான். நீங்கள் இதுதான் கேப்பு அப்படின்னு சொல்லிட்டு கதை தொண்டுட்டு வெளில வரீங்க. வெளில பார்த்தா ஃபுல்லு பாடி கார்ட்ஸ். ஐயோ இவங்க வேறு எப்படிடா சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வரீங்களா? பயமே இல்லாத தான் வரீங்க. அவங்க எல்லோரும் பார்க்குறாங்க, என்ன இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டான் இந்த பொண்ணு அப்படின்ட்டு. நீங்கள் அது நான் எல்லாம் முடிஞ்சுது சார், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்காரு, ஸோ நீங்கள் போய் பார்த்துக்கோங்க, நான் வேறு டியூட்டி இருக்குது, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சில பொண்ணுங்கள்லாம் பேசுகிற மாதிரியே நீங்களும் பேசிட்டு அப்படியே வந்துடுறீங்க. இதுதான் கேப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு போயிடுறாங்க. நீங்கள் அந்த கேப்பில் இப்போ தப்பிச்சுட்டு எப்படியோ ஓடி வந்துடுறீங்க. அவங்களும் போய் பார்க்குறாங்க. பார்த்தா அவங்க பாஸ் வந்துட்டு அப்படியே கீழே வந்துட்டு கதறிட்டு இருக்கான். ஐயோ என்னாச்சு பாஸ் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்களா? அவளை போய் பிடிங்கடா, அவளை சாவடிக்காமல் இப்போ விடக்கூடாதுரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பாடி கார்ட்ஸும் உங்களை துரத்திட்டு வந்துட்டுருக்காங்க. நீங்கள் நல்ல வேலை தப்பிச்சிட்டிங்க, அவங்க எங்கே தேடியும் நீங்கள் கிடைக்கல. நீங்கள் அங்கே இருக்க கோட் மாதிரி இருக்கிறத ஒன்று எடுத்து மாட்டிட்டு கீழே வந்துட்டுருக்கீங்க. கீழே வரும்போது நம்ம ஃபேஸை பார்த்தா கண்டுபிடிச்சிருவாங்களே, கேமராவில் மாட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் ஹோட்டலில் வேலை செய்கிற வெயிட்ரஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டுருப்பாங்களா. ஸோ நீங்கள் பார்க்குறீங்க அங்கே மாஸ்க் இருக்கும். ஓகே மாஸ்க்கை போட்டால் யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாஸ்க்கை கொடுக்குடுன்னு அந்த வெயிட்ருக்கே தெரியாமல் எடுத்துகிட்டு நீங்கள் ஓடி வந்துட்டீங்க. அந்த வெயிட்ரு இதில் ட்ரக்ஸ் இருக்குது பார்த்து எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ட்ரக்ஸை ஷிஃப்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அது தெரியாமல் நீங்கள் அந்த மாஸ்க்கை எடுத்து வரும்போது நாம் தான் கெத்துன்ற மாதிரி நீங்கள் அந்த மாஸ்க்கை போட்டு வந்துட்டுருக்கீங்க. அப்புறம் தான் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஐயோ என்ன இது ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. உங்களுக்கு தெரிஞ்சு தெரியல ட்ரக்ஸ் தான் மிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மயக்க போட்டு விழுந்துடுறீங்க. ஒரு பர்சன் உங்களை பிடிக்கிறான், நீங்கள் அது தெரியாமல் ஃபுல்லாக மயங்கிட்டுறீங்க சுத்தமாக. அந்த பர்சனும் உங்களை தூக்கிட்டு ஒரு ஹோட்டல் ரூம்குள்ளே தான் இழுத்துட்டு போகிறான். அதுக்கப்புறம் இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுதா, நீங்களா ஒரு நைட் ஃபுல்லு ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் எந்திரிக்கிறீங்க. எந்திரிச்சா நீங்கள் ஒரு பெட்ஷீட்டுக்குள்ளே போத்திட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பயம், நாம் என்ன இங்கே பண்ணுறோம், நாமளே ஒரு ரூம்லேருந்து ஒருத்தன் பைத்தியக்காரங்கிட்டேருந்து தப்பிச்சு வந்தால் மறுபடியும் வேறு யாருக்கிட்டையாச்சும் மாட்டிக்கிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு பார்க்குறீங்க. பார்த்தா உங்களுக்கு முன்னாடி ஒரு ஹேண்ட்ஸமான ஒரு பையன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் பார்க்குறீங்க, ரசித்து பார்த்துட்ருக்கீங்க அந்த பையனை. ஐயோ எவ்வளோ அழகாக இருக்கானே இவன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் அந்த பையன் திரும்புகிறான். நீங்கள் எந்திரிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறானா? நீங்கள் நீ யாரா, நான் என்னடா இங்கே பண்ணுறேன், கூப்பிட்டு வந்து என்னடா பண்ணேன், உடனே நான் கேஸ் ஃபைல் பண்ணுறேன் இருடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மிரட்டிட்டு இருக்கீங்க. அந்த பையன் ஐயோ நீங்கள் என்ன தப்பாக நினச்சிட்டிங்க, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் ட்ரெஸ் போட்டுட்டு தான் இருக்கீங்க பாருங்கள் அப்படின்னு சொல்கிறான்.
நீங்கள் அதுக்கப்புறம் தான் பார்க்குறீங்க நீங்கள் ட்ரெஸ் போட்டுக்கிட்டே தான் இருக்கீங்க. ஸோ ஓ அப்படியா, சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்களா? இல்லை நான் அது உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நீங்கள் ஓ என்னைய காப்பாற்றினதுக்கு உனக்கு டிப்ஸ் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காசு எடுத்து அவங்ககிட்ட கொடுக்குறீங்க. சரி அப்படி சொல்லிட்டு நீங்கள் கிளம்புறீங்களா? அப்போ நீங்கள் காசு கொடுக்கும்போது ஒரு கார்டும் கீழே விழுகும். அந்த பையனும் எடுத்து பார்க்குறான், என்ன கார்டு இது அப்படின்னு சொல்லிட்டு. அதில் போட்டிருக்கு உங்கள் பேர் வயன், போலீஸ் இன்ஸ்பெக்டரு அப்படின்னு சொல்லிட்டு. ஓ போலீஸா இவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்துட்டு விட்டுறான். நீங்கள் அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய்ட்டு ட்ரெஸ்ஸிங் எல்லாம் பண்ணிட்டு குடுன்னு உங்கள் ஸ்டேஷனுக்கு தான் ஓடி போகிறீங்க. ஓடி போயிட்டு சார் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்கீங்க. உங்களுக்கு செம்ம திட்டு விழுந்துட்டுருக்கு. அந்த போலீஸ் ஆஃபீஸர் உங்களுக்கு ஹெட் இருப்பார்ல, அவர் செம்மையாக உங்களை வச்சு திட்டிகிட்ருக்காரு. உன்னை நான் போய் அந்த கேங்ஸ்டரை பிடிச்சிட்டு வான்னு சொன்னால் நீ என்ன ஜல்சா பண்ணிட்டு வரியாடி அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக திட்டிகிட்ருக்காரு அவர். நீங்கள் சார் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார், நான் நம்ம மிஷினை கம்ப்ளீட் பண்ண தான் போனேன். ஆமாம் மிஷினை கம்ப்ளீட் பண்ண போகிறதுக்கு தான் உனக்கு இப்போ 2 days தேவைப்பட்டிருக்குல்ல. நீ போனது எப்போன்னு நீ வர்றது எப்போ? அவனுக்கு அகேன்ஸ்டாக ஒரு எவிடன்ஸும் நீ கண்டுபிடிச்ச மாதிரி தெரியல. நீ எல்லாம் எதுக்கு தான் போலீஸாக இருக்கியோ அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக திட்டிகிட்டு இருக்கான். நீங்களும் அந்த திட்டெல்லாம் வாங்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் நீ சஸ்பெண்ட் பண்ணுற அவனைய அப்படின்னு சொல்லிட்டு லெட்டரே உங்களுக்கு பாஸ் பண்ணி விட்டுறாங்க. நீங்கள் சார் அப்படின்னு சொல்கிறீங்க. ஏய் நீ அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா? சார் அப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்கிறீங்க. அவன் இல்லை நீ சஸ்பெண்ட் ஆகிருக்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்துறாங்க. உங்களுக்கும் செம்ம இது. அப்போனா இந்தா உன் கேப்பை நீ ஏன் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த கேப்பை அங்கே பக்கத்தில் இருக்க டேபிளில் தூக்கி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ஜாலியான டைப்பு. ஸோ நீங்கள் அந்த மாதிரி கிரிஞ்சாக சும்மா அந்த தூக்கி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கேப்பை தூக்கி போடுறீங்க. அந்த தூக்கி போட்டது போய் அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் இருப்பார்ல உங்களோட ஹெட்டு, அவர் ஃபேஸ்லேயே போய் விழுந்துருது. அவர் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு கத்துற. நீங்கள் ஐயோ சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போகிறீங்க. அவர் நீ இருடி மறுபடியும் வருவேல, உன்னைய தூக்கி எங்கே போடுறான்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேறு கத்திட்டு இருக்கான். நீங்கள் தப்பிச்சா போதுண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து குடுன்னு வீட்டுக்கு ஓடி வந்துட்டீங்க. வீட்டுக்கு வந்து உங்கள் வீட்டுக்கு அதுக்குலாட்டி எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சிருச்சு. அவங்க அதுக்கு தான் சொல்கிறது போலீஸு போலீஸ் ஆகிறாலாம். போலீஸெல்லாம் தேவையில்லன்னு நாங்கள் படித்து சொன்னோம், கொஞ்சம் கூட கேட்காம நடந்துக்கிட்டா. இப்போ எங்கே வந்து நிற்கிது பாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபேமிலியாக உங்களை திட்டிகிட்டு இருக்காங்க. ஏன்னா நீங்கள் போலீஸ் சேர்ந்தது உங்கள் ஃபேமிலிக்கு யாருக்குமே சுத்தமாகவே பிடிச்சிருக்காது. ஸோ அதனால தான் அவங்க ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் அது என்னடா இவங்க இதை சான்ஸ்னு வச்சு நம்மளுக்கு கழுவி ஊற்றிட்டுருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. உங்கள் அம்மா கொஞ்சம் ஸ்வீட் தான். ஸோ அவங்க நீ போ மேலே போ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சைகை காட்டுறாங்க. நீங்கள் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு மேலே போயிடுறீங்க. போயிட்டு உங்கள் யூனிஃபார்மை கழட்டிட்டு அவ்வளோதானா இந்த யூனிஃபார்ம் நம்ம இன்னும் கொஞ்சம் நாளைக்கு போட முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் யூனிஃபார்மே ஃபீலிங்காக பார்த்துட்டு அதை அங்கே பக்கத்தில் ஹேங் பண்ணி வைக்கிறீங்க. டெய்லி எழுந்திரிச்சி பார்த்துட்டாச்சும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இப்படியே ரொம்ப நாள் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் வீட்டில் தான் இருக்கீங்க, சும்மா இருக்கீங்களா? உங்கள் வீட்டில் செம்மையாக திட்டு விழுது. நீங்கள் ஒரு வேலையும் செய்கிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா தான் உங்களை செம்மையாக திட்டிகிட்ருக்காரு. நீங்களும் அந்த திட்டெல்லாம் வாங்கிட்டு காதுலேயே விழுவாத மாதிரி நீங்கள் இருக்கீங்க. அதுக்கப்புறம் உங்கள் அம்மா வையன்மா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. நீங்கள் என்னம்மா? இல்லைடா நம்ம நாளைக்கு கோயிலுக்கு போகணுன்னு நான் ஆசைப்பட்றேன். சரிம்மா நீ போயிட்டு வா. இல்லடி நீயும் நானும் போகணுன்னு தான் ஆசைப்பட்றேன். நம்ம 2 பேரும் போகணுமாம்மா? ஏன்? இல்லடி உன் கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணியே ரொம்ப நாள் ஆச்சு. நீயும் போலீஸ் வேலை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்த. இப்போ தான் கொஞ்ச நாள் வீட்டுக்கு இருக்க போகிறல்ல, இத்தனை நாள் ஆச்சு என் கூட ஸ்பெண்ட் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பாசமாக பேசுகிறாங்க. உங்களுக்கும் மறுப்பு சொல்ல முடியல. நீங்கள் சரிம்மா அப்படின்னு சொல்கிறீங்க. உங்கள் அம்மா சரி உனக்கு நான் ட்ரெஸ் வாங்கி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கோ நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஓகேம்மா நாளைக்கு தானே நான் ரெடி ஆகிடுறேன் நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உங்கள் அம்மாக்கிட்ட ஸ்வீட்டாக பேசிட்டு வரீங்களா? உங்கள் அப்பா வந்துட்டு உங்களை முறைச்சிட்டே பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அவருக்கு முன்னாடி மட்டும் சைலண்ட்டாக நின்றுட்டு பெரிய இவரே நினப்பு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிடுறீங்க. உங்கள் அப்பா என்னடி பண்ணிகிட்ருக்க? அவள் வெட்டியாக இருக்கா, அதெல்லாம் எதுக்கு தண்டமாக இருக்காளோ வீட்டில் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்ருக்காரு. உங்களுக்கு அதெல்லாம் காதில் விழுவுது, இருந்தாலும் அது கேட்காத மாதிரி நீங்கள் போகிறீங்க. பார்த்தா உங்கள் அம்மா உங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி வச்சுருக்காங்க. என்ன ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா சாரீ. என்ன சாரீ எதுக்கு வாங்கி வச்சுருக்காங்க? சாரியெல்லாம் நம்மளுக்கு கட்டவே தெரியாது. எங்கள் மம்மி ஏன் தான் இப்படி பண்ணுறாங்களோ தெரில. சரி விட எங்கள் அம்மாவுக்கு ஆசைப்பட்றாங்க, அவங்களுக்காண்டி கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அதை எடுத்து வச்சுட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே நீங்கள் ரெடி ஆகிட்டீங்க. கஷ்டப்பட்டு சாரியெல்லாம் கட்டிட்டு ரெடி ஆகிட்டு உட்காந்துட்ருக்கீங்க. உங்கள் அம்மா என்னம்மா ரெடியா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் ரெடி தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்களா? அப்போ உங்கள் அம்மா சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் வேலை இருக்குது நான் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. நீங்கள் சரின்ட்டு இருக்கீங்க. ரொம்ப நேரம் ஆச்சு வரவே இல்லை.
என்னாச்சு ஏன் வரல அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்து பார்க்குறீங்க. வந்து பார்த்தா கீழெல்லாம் ஃபுல்லு ஒரு மாதிரி டெக்கரேஷன் ஆகிருக்க மாதிரியெல்லாம் இருக்குது. ஆனால் உங்களுக்கு ஒன்றும் அவ்வளோ சேஞ்சஸ் எல்லாம் தெரியல. உங்கள் அப்பா ஏய் என்ன பண்ணுற நீ ரூமுக்கு போ அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ரூமுக்கா ஏன்ப்பா போன்னு சொன்னேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ரூமுக்கு வந்துட்டு மறுபடியும் உட்காந்துட்ருக்கீங்க. எப்போ அம்மா வருவாங்க, டைம் ஆச்சு. அவங்க எவ்வளோ சீக்கிரம் ரெடியாக சொன்னாங்க, நாம் ரெடி ஆகிட்டு இருந்தால் அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ உங்களுக்கு சவுண்ட் கேட்குது கீழேருந்து ஏதோ சிரித்து பேசுகிற மாதிரி. என்ன யார் நம்ம வீட்டுக்கு ஏதாச்சும் கெஸ்ட் வந்திருக்காங்களா என்ன, சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்க்குறீங்க. எட்டி தான் பார்க்குறீங்க. பார்த்தா அங்கே 2 பேர் ஆன்ட்டியும் யாரோ ஒரு அங்கிளும் உட்காந்துட்ருக்க மாதிரி இருக்குது. யார் இந்த ஆன்ட்டி அங்கிள் 2 பேரும்? இவங்கள நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே, புதுசாக இருக்கே. இவங்க கூட என்ன அம்மா அப்பா 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அம்மா என்ன இதெல்லாம் நம்மக்கிட்ட ஏன் சொல்லலை, கெஸ்ட்டு வரேன்னு சொல்லியிருந்தால் நான் ரெடியாக இருக்க மாட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கீங்க. அப்போ உங்களுக்கு பின்னாடிலேருந்து ஒரு வாய்ஸ் அப்படின்ட்டு நீங்கள் யாரா அது அப்படின்னு சொல்லிட்டு திரும்புறீங்க. பார்த்துட்டு நீங்கள் ஷாக் ஆகிட்டீங்க. ஏன்னா நீங்கள் அந்த ஹோட்டல் ரூமில் ஒரு பையன் உங்களை தூக்கிட்டு போய் காப்பாற்றிருப்பான்ல, ஹெல்ப் பண்ணியிருப்பான்ல உங்களுக்கு ஒரு பையன், அவன் தான். நீங்கள் நீ என்னடா என்னைய தேடி வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அவன் நான் உன்னைய தேடி வரல, உங்கள் அம்மா அப்பா தான் என்னை கூப்பிட்டு விட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கீங்க. அப்போ உங்கள் அம்மா வையன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வராங்க. நீங்கள் அம்மா யாரும்மா இது, என்னடி யார் இது அப்படின்ட்டுலாம் பேசிகிட்டு இருக்க, இந்தா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் 2 பேர் கையிலையும் ஸ்வீட்டை கொடுத்துட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. அப்போ உங்கள் ரூமில் போய் பேசுங்க அப்படின்ட்டு. அம்மா யாரும்மா இவன், அவன்லாம் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. நீங்கள் என்னாச்சு ஏன் இப்படி உளறிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் பார்க்குறீங்க. அவன் என்ன உங்களுக்கு ஒன்றும் புரியலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஆமாம் எனக்கு ஒன்றும் புரியல, நீ யார், ஒன்றையும் இனியும் இதுக்கு ரூமில் விட்டு லாக் போட்டு போகிறாங்க, என்ன தான் நடக்குது என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அந்த பையன் சொல்கிறான், அது வந்து நான் உங்களை பொண்ணு பார்க்க வந்திருக்கேன், உனக்கு மேரேஜ் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அதுக்கு தான் நான் உன்னைய பார்க்குறதுக்காண்டி வந்திருக்கேன், நம்ம 2 பேருக்கு தான் மேரேஜ் பண்ணி வைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறேன்னா. என்ன மேரேஜா, யார் மேரேஜ்க்கெலாம் ஒத்துக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எகிரிட்டு உங்கள் அம்மா அப்பா கிட்ட சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. அந்த பையன் கையை பிடிச்சிட்டு நில்லு, என் கையை விடுறா, நீ யாருன்னே தெரியாது, எவ்வளோ தடவை என் கையை பிடிப்பேன், நான் யாருன்னு தெரியல, நான் போலீஸு, அவ்வளோதான் உன்னைய நான் ஜெயிலில் தூக்கி போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறீங்க. அந்த பையன் நீங்கள் போலீஸுன்னு தெரியும், நீங்கள் சஸ்பெண்ட் ஆகிருக்கிறதும் எனக்கு நல்லாவே தெரியும். ஐயோ இவனுக்கு எப்படி தெரியும், எங்கள் அம்மா அப்பா தான் எல்லாத்தையும் சொல்லியிருப்பாங்க, மான மரியாதை போச்சே அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்கீங்க. அந்த பையன் சரி இங்கே வந்து உட்காருங்க, என்னை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க வேணாமா, உன்னை பற்றி எதுக்கிட்டா நான் தெரிஞ்சுக்கணும், எனக்கு மேரேஜ்லலாம் விருப்பம் இல்லை, நான் இப்பயே சொல்லிட்டேன். இல்லை நீங்கள் என்னை பற்றி தெரிஞ்சுக்கலாம்ல, என்னை பற்றி நீங்கள் ஒன்றுமே தெரியாமல் ஏன் மேரேஜ் வேணான்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். நீங்கள் இது கொஞ்சம் வேலிடோட பாயிண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உட்காந்துட்டு கேட்டுட்ருக்கீங்க. அந்த பையன் சொல்ல ஆரம்பிக்கிறான், என் பேர் ஜிமின், நான் வந்துட்டு ஒரு ஆஃபீஸில் சிஓவாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் டீட்டெயிலெலாம் சொல்கிறான். நீங்கள் ஓகே வேறு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அந்த பையன் அப்புறம் அவ்வளோதானா, வேறு எதுவும் இல்லையா உன்னை பற்றி சொல்கிறதுக்கு, வேறு என்ன சொல்லணும், நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, இல்லை நீ ஓகே உன்னோட ப்ரொஃபஷ்னல் வேலை அதெல்லாம் எனக்கு புரியுது, பட் உன்னைய பற்றி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அவன் என்னை பற்றினா நான் ரொம்ப சைலண்ட்டு, நான் யாரும் மற்ற கேர்ள்ஸ்கிட்டலாம் அவ்வளோலாம் பேசிக்க மாட்டேன், நான் அவ்வளோதான் என்னை பற்றி சொல்லிக்கிறதுக்கு இருக்குது, நான் ஒரு இன்ட்ரோவர்ட் சொல்லப்போனால் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஸ்வீட்டாக முடிச்சிடுறான். உங்களுக்கு கொஞ்சம் அட்மைராக தான் அவனை பார்க்குறீங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. அவன் ரொம்ப ஹேண்ட்ஸமாக அழகாக இருக்கானா, அன்றைக்கி வேறு நீங்கள் அவன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறதுலாம் பார்த்துருப்பீங்க, அவன் ரொம்ப ஃபிட்டாக இருந்திருப்பான். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இருந்தாலும் நீங்கள் ஓகே அவ்வளோதானா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அந்த பையன் சரி அப்போ உங்களை பற்றி சொல்லுங்கள், என்னை பற்றினா நான் அதான் உனக்கு தெரியுமே, நான் போலீஸாக ஒர்க் பண்ணுறேன், அப்புறம் சஸ்பெண்ட் ஆகிருக்கேன், அது கூட உனக்கு தெரியும், பின்ன என்ன சொல்லணும். இல்லைங்க நீங்கள் எப்படின்ட்டு கேரக்ட்ரு தானே எந்த சொல்லிட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன சொல்ல ஆரம்பிச்சிடுறீங்க. அவனும் உட்காந்து கேட்டுட்ருக்கான். நீங்கள் ரொம்ப ஜாலியான டைப்பு, நான் யாராக இருந்தாலும் நான் அவங்ககிட்ட போய் ஜாலியாக பேசுவேன் அப்படி சொல்லிட்டுருக்கீங்க. அதுக்கப்புறம் நான் நிறையவே போலீஸ் வேலைனா ரிஸ்க் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்லிட்டுருக்கீங்களா. அந்த பையன் அவ்வளோ ரிஸ்க் இருக்கே, நீங்கள் பொண்ணாக இருந்துட்டு எப்படி இதெல்லாம் ஃபேஸ் பண்ணுறீங்க, பொண்ணாக இருந்தால் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணக்கூடாதுன்னு ஏதாச்சும் இருக்கா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, பொண்ணாக இருந்தால் எதாக இருந்தாலும் பண்ணலாம், பசங்க பண்ணுறதும் பொண்ணுங்களெல்லாம் பண்ண முடியும்,
நீங்கள் இந்த மாதிரி பசங்க இருக்கிறதுனால தான் பொண்ணுங்களை அடக்கி வச்சுட்டு எந்த வேலையும் செய்ய விடுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. அந்த பையன், ஐயோ நான் அப்படியெல்லாம் கிடையாதுங்க, நான் ரொம்ப நல்ல பையன், நீங்கள் எது சொன்னாலும் நான் அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிப்பேன், உங்களுக்கும் நான் ஈக்குவலான ஒரு ஒப்பீனியனை நான் கொடுக்க விடுவேன், நீங்கள் என்ன சொன்னாலும் நான் அதை கேட்டுக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சாக்லேட் பாய் மாதிரி பேசிகிட்டு இருக்காரு ஜிமின்னு. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு ஜிமினை. நீங்கள் லைட்டாக சிரிச்சிட்டு ஓகே ஓகே நீ கிளம்பலாம், ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்கோம், கிளம்பு அப்படின்னு சொல்கிறீங்க. அவன் ஓகேங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் தான் வரீங்க கீழே. வந்துட்டு நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்களா, அங்கே உங்கள் அம்மா பார்க்குறாங்க. உங்கள் அப்பா என்ன ஓகே சொல்வலா என்ன? தெரிலங்க, அவள் என்ன சொல்கிறாளோ, அவள் ஓகே சொல்கிறா அவ்வளோதான், புரிஞ்சுதா அப்படி சொல்லிட்டு உங்கள் அப்பா கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டு தான். ஸோ உங்கள் அம்மா மிரட்டிகிட்டு இருக்காங்க. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு என்ன ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்கள் ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. உங்கள் அம்மாவுக்கு செம்ம ஹாப்பியாகிடுது. என்னங்க ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக சொல்கிறாங்க. உங்கள் அப்பா கேஷுக்கு என்ன ஓகே சொன்னால, இல்லை நீ தப்பாக ஏதாச்சும் புரிஞ்சுக்கிட்டியா? இல்லைங்க உண்மையாக தான் சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டாங்க. ஸோ அவங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மேரேஜ்க்கு ஓகே சொல்லிடுறாங்க. இங்கிட்டும் ஓகே ஜிமின் சைடில் இருந்தோம். ஸோ அதனால் மேரேஜ்க்கெல்லாம் ப்ரிப்ரேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் ஜிமினை அதுக்கப்புறம் பார்க்கல, கொஞ்ச நாளுக்கு மேரேஜ் டே ஆகுது. மேரேஜ் டே அன்றைக்கி தான் பார்க்குறீங்க. மேரேஜ் எல்லாம் முடியுது, எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ நீங்களும் ஜிமினும் ஒரு வீட்டுக்கு தான் வரீங்க. ஒரு ஃப்ளாட்டில் தனியாக வீடு கொடுத்துருப்பாங்க உங்களுக்கும் ஜிமினுக்கும். நீங்கள் உள்ளே போகிறீங்களா? நீங்கள் அது வரையும் ரொம்ப சைலண்ட்டாக தான் நடந்திருப்பீங்க, ரொம்பலாம் வாய் பேசியிருக்க மாட்டீங்க. அந்த வீட்டுக்குள்ளே போன பிறகு நீங்கள் உங்கள் மேலே இருக்கிறது எல்லாத்தையும் கழட்டி போட்டு அப்பாடி அப்படி சொல்லிட்டு போய் சோஃபாவில் உட்காடுறீங்க. ஜிம்முன்னு பார்த்து லைட்டாக சிரிக்கிறாரு. ஓகே இப்போ அவர் ரொம்ப சுஸ்தாக இருக்கா போல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஹேண்ட்ஸமான ஹஸ்பண்ட் மாதிரி போயிட்டு அவர் சமைச்சு உங்களுக்காண்டி எடுத்துகிட்டு வர்றாரு. நீங்கள் தேங்க்யூ ரொம்ப தேங்க்யூ, உன்னை மாதிரி பையன் கிடைக்கிறதுலாம் நான் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அதெல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஜிமின் உங்களை பார்த்து அப்போலேருந்து சிரிச்சிட்டு மட்டும்தான் இருக்கார், ஒன்றுமே அவ்வளோலாம் ரியாக்ஷன் கொடுக்கல. நீங்களும் நல்லா பண்ணியிருக்க, ஓகே டெய்லி நீயே சமைச்சு கொடுத்துரு, ஹோட்டல் சாப்பிட்டு எனக்கு அவ்வளோதான் முடிஞ்சது கதை அப்படின்னு சொல்லிட்டுருக்கீங்க. அப்போ நீங்கள் சரி ஓகே, அப்போ இன்னும் கொஞ்சம் நாளில் எனக்கு டியூட்டி ஸ்டார்ட் ஆகிடும், அது வரையும் வேணால் நான் உனக்கு சமைச்சு கொடுக்குறேன் ஓகேவா, நீ வேலைக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான் ஜிமினை ட்ரீட் பண்ணுறீங்க. ஜிமினுக்கும் அது பிடிச்சிருக்கு, அதெல்லாம் ஒன்றும் அவர் ரிஜெக்ட் பண்ணல, அவர் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டுட்டே இருக்கீங்க. ஜிமினும் சரி சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சாப்பிட்டுட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிகிட்ருக்காரு. அவர் கிச்சனில் போயிட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சிட்ருக்காரு. சரி க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு வராரு. பார்த்தா நீங்கள் அப்படியே படுத்து தூங்கிட்டீங்க. ஜிமினுக்கு உங்களை பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக படுது. ஸோ அவர் உங்களையே கொஞ்சம் நேரம் அட்மையர் பண்ணி பார்க்குறாரு. அதுக்கப்புறமா சரி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தூக்கிட்டு போய் பெட்டில் தூங்க வைக்கிறாரு. அதுக்கப்புறம் அவரும் வந்துட்டு சைடில் படுத்துட்டு உங்கள் ஃபேஸே தான் பார்த்துட்ருக்காரு. அவர் மனசில் என்ன நினைக்கிறாருன்னு புரியல, பட் உங்களை மட்டும்தான் பார்த்துட்டே இருக்காரு. இப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுதா, நீங்கள் எந்திரிக்கிறீங்க, ரொம்பவே லேட்டாக தான் எந்திரிக்கிறீங்க. நல்ல தூக்கம்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்திரிச்சு வெளில வரீங்க. எங்கே போனா இவன் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஜிமின் எங்கேயுமே இல்லை. எங்கே போனார்? ஆமாம், நம்மள யார் பெட்டில் படுக்க வச்சா, ஒருவேளை அவனாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க கிச்சனில் என்ன இருக்குது சாப்பிட்றதுக்குன்னு. பார்த்தா ஜிமின் உங்களுக்காண்டி சமைச்சு வச்சுட்டு தான் போயிருக்காரு. நீங்கள் அதை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு நீங்களும் போட்டு சாப்பிட்றீங்க. அதுக்கப்புறம் இப்படியே தான் உங்களுக்குள்ளே ஒரு 1 மந்த் கிட்ட போயிருக்கும். ஜிமினை நீங்கள் இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியே பேசிகிட்ருக்கீங்க. நான் அதுக்கு மேலெலாம் ஒன்றுமே பேசினதில்லை. உங்களுக்கு ஜிமினை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு, பட் ஜிமின் ஒரு இன்ட்ரெஸ்ட் கூட உங்ககிட்ட காமிச்ச மாதிரி தெரியல. ஸோ அப்படி தான் நீங்கள் உட்காந்துட்டு சாப்பிட்டுட்ருக்கீங்களா? அப்போ நீங்களே ஆரம்பிக்கிறீங்க ஜிமின் அப்படின்ட்டு. என்ன சொல்லுங்கள்? ஏன் நீ எப்போ பார்த்தாலும் வாங்க போங்கன்னு கூப்பிட்டுட்ருக்க, என்னை வா போனே கூப்பிடலாம்ல அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஜாலியாக தான் சொல்கிறீங்க. அப்படியா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் இப்போ நார்மலாக பேசுகிறாரு. நீங்கள் ஆமாம், நான் உங்ககிட்ட ஒன்று கேட்பேன், அதை நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல. என்ன கேட்கணும் சொல்லுங்கள். இல்லை, எந்த ஹஸ்பண்டாக இருந்தாலும் மேரேஜ் ஆகி இத்தனை நாள் ஆச்சு, ஆனால் நீங்கள் ஏன் மற்ற ஹஸ்பண்ட் மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்களா ஜிமின்? என்ன கேட்குறீங்க எனக்கு புரியல. இல்லைங்க, மற்ற ஹஸ்பண்டாக இருந்தால் இனி யாரும் அவ்வளோதான் அவங்க ஒய்ஃப்க்கு மேலே பாஞ்சிருப்பாங்க, ஆனால் நீங்கள் ஏன் இப்படி இருக்கீங்க?
என்ன பேசுகிறீங்க அப்படி சொல்லிட்டு ஜிமின் உங்களை ஷாக்கிங்காக பார்த்துட்ருக்காரு. நீங்கள் எனக்கு புரியுது, நான் பொண்ணாக இருந்துட்டு இப்படி வெளிப்படையாக பேசுகிறது உங்களுக்கு ஒரு மாதிரி வியர்டாக இருக்குன்னு. பட் நான் அப்படி தான், நான் ஓப்பன் மைண்டட். ஸோ எதாக இருந்தாலும் டைரெக்டாக கேட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஜிமின் இல்லைங்க, அது நீங்கள் ஒத்துக்கிட்டா தானே எதாக இருந்தாலும் அப்படின்னு சொல்கிறாரா. உங்களுக்கு என்ன இவ்வளோ அப்பாவே ஆக்குறானவன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனை ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. ஜிமின் இல்லைங்க, அது நீங்கள் ஒத்துக்கிட்டேன்னா ஓகே, நம்மளுக்குள்ளே எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாரு. அவரு ஷை ஆகிட்டு. நீங்கள் எனக்கெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் தான் ஃபஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் நீங்கள் என்னையவே எடுக்க வச்சிட்டிங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காமெடியாக தான் பேசிகிட்ருக்கீங்க. ஜிமின் அப்படி அப்படி கிடையாது, பட் அப்படி சொல்லிட்டு அவர் உங்ககிட்ட எப்படி பேசுறதுனே தெரியாமல் தடுமாறிட்டு இருக்காரு. நீங்கள் ஆனால் ஏங்க நீங்கள் எப்படி இருக்கீங்க, இதுக்கு கூடமா நான் ஃபஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப பேசிகிட்டு இருக்கீங்க. ஜிமினும் ஒரு சைலண்ட்டாக தான் இருக்கார், இருந்தாலும் நீங்கள் ரொம்ப பண்ணிகிட்ருக்கீங்களா. ஜிமின் இப்போ என்னங்க, உங்களுக்கும் எனக்கும் எல்லாம் நடக்கணும் அவ்வளோதானே, அப்போ வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு லிஃப்ட் பண்ணுறாரு. வந்துட்டு உங்களுக்கே இவன் இப்படி பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதிர்பார்க்கல, உங்களுக்கே ஷாக்கிங்காக பார்த்துட்ருக்கீங்க. ஜிமின் நானும் உன்னோட பர்மிஷனுக்காண்டி தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், ஆனால் நீயே இப்படி ஃபீல் பண்ணுவேன்னு எனக்கு தெரியாமல் போச்சு. இல்லைன்னா எதாக இருந்தாலும் ஃபஸ்ட்டே பார்த்துட்டு இருக்கலாம். சரிவா, நம்மளுக்குள்ளே நடக்க வேண்டியதெல்லாம் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ரூமுக்கு கூப்பிட்டு போயிட்டுருக்காரு. உங்களுக்கு ஐயோ நம்ம தேவையில்லாமல் வாயை விட்டுட்டோமோ, இவன் என்ன இப்படி பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே அவர் என்ன அதுக்குள்ளாட்டி என்ன இப்படி பேசிகிட்டு இருக்கான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியல. ஸோ நீங்கள் அவரையே ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. அவரும் ரூமில் கூப்பிட்டு போய் உங்களை பெட்டில் உட்கார வைக்கிறாரு. நீங்கள் ஐயோ நம்ம மாட்டிக்கிட்டோமா, பயமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு பயமாக இருக்குது, பேச வேண்டியதெல்லாம் பேசிவிட்டு இப்போ பயமாக இருக்குது. ஸோ நீங்கள் அவரே பார்த்துட்ருக்கீங்களா. அவர் பின்ன என்ன ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் அது அது வந்து சரிங்க, நான் தான் உங்ககிட்ட கேட்கக்கூடாது, எதனால நானே எடுக்கணும்ல ஃபஸ்ட் ஸ்டெப்பு, நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அவர் ஷர்ட்டெல்லாம் கழட்டிகிட்ருக்காரு. நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க. ஜிமினும் கழட்டிட்டு அப்போ நம்மளுக்குள்ள நடக்கிறதெல்லாம் நடக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து கேட்குறாரு. நீங்கள் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பம்மிட்டே சொல்கிறீங்களா ஜிமின். ஸோ உங்களை பார்த்து சிரிச்சிட்டு அதுக்கப்புறம் உங்களை கிஸ் பண்ணலான்னு வராரு. உங்களுக்கு நர்வஸாக இருக்குது, நீங்கள் கையை டைட்டாக பிடிச்சிட்ருக்கீங்க. ஜிம்மினும் அதை பார்க்குறாரு, இருந்தாலும் ஓகே அப்படி சொல்லிட்டு உங்கள் கையை அவர் டைட்டாக பிடிச்சிக்கிறாரு. பிடிச்சிட்டு உங்களை வந்து ஃபஸ்ட் டைம் இதான் நீங்கள் கிஸ் பண்ணிக்கிறீங்க. ஜிமின் உங்களை ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. அதுக்கப்புறமா உங்களுக்குள்ளே எல்லாமே நடக்குது. அப்போ கூட நீங்கள் கொஞ்சம் நார்மலாக தான் பிஹேவ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆனால் ஜிமினுக்கு செம்மையாக ஹாட்டாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. அவர் ரொம்பவே ஃபோர்ஸாக போயிட்டுருக்காரு. உங்களுக்கு என்ன இவன் இப்படியும் இருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுது. ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்தே இப்போ வரையும் அவர் உங்ககிட்ட ரொம்பவே சாஃப்டாக இன்னோசென்ட்டாக தான் நடந்துகிட்டு இருந்திருப்பார். இப்போ அப்படியே டோட்டல் சேஞ்சாக நடந்துகிட்ருக்காரா. உங்களுக்கு அதை எப்படி எடுத்துக்கிறதே தெரியல, கனவா இல்லை நினவா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த ஷாக்லேருந்தே நீங்கள் மீண்டு வரல. அதுக்கப்புறம் நீங்களும் அதை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. நீங்களும் ஜிம்மினும் செம்ம ஹாட்டாக ஒரு மாதிரி ரொம்ப ரொமான்டிக்காக போயிட்டுருக்கு. அப்போ ஜிம்மினும் உங்களுக்குள்ளே எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவர் உங்களை பைட் பண்ணுறாரு. நீங்கள் ஏங்க பைட் பண்ணுறீங்க. இல்லை எனக்கு இது என்னமோ உங்களை பைட் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் என்ன என்னை பைட் பண்ணுறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. ஜிமின் ஆமாம், எனக்கு ஏதோ இது ஒரு மாதிரி ஹாப்பினஸ் கொடுக்குது. நீங்கள் எனக்கு சொந்தமானவங்க, நீ எனக்கு சொந்தமானவ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஜிம்னை ஹக் பண்ணிக்கிறீங்க. அப்போ நீங்கள் இப்படி இல்லாமல் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்களா. ஜிமின் எப்படி எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லை நீங்கள் இதுவரையும் என்கிட்ட இந்த மாதிரிலாம் எந்த மூவும் பண்ணது இல்லையே, நீங்கள் இப்படி இருப்பீங்கன்னு நினச்சி பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்களா. ஜிமின் நான் அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பக்கம் திரும்பி பார்க்குறாரு. நீங்களும் அவரை பார்த்துட்ருக்கீங்க. அப்போ ஜிமின் இங்கே பாரு, நான் உன்னை லவ் பண்ணுறேன், ஐ லவ் யூ அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் ஐ லவ் யூ டூ அப்படின்னு சொல்கிறீங்க. ஜிமின் உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. நீங்களும் அவரோட எம்ப்ரேஸில் படுத்துட்ருக்கீங்க. அப்போ நீங்கள் கேட்குறீங்க, என்ன ஒன்று சொல்லட்டா. சொல்லு வயன். இல்லை இதுக்கு முன்னாடியே உங்கள் கூட இந்த மாதிரியெல்லாம் இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது, அது ஏன்னு எனக்கு புரியல அப்படின்னு சொல்கிறீங்களா. ஜிமின் சிரிச்சிட்டு ஆமாம் உண்மை தானே அது, அப்போ உனக்கு அந்த ஃபீலிங் இருக்கிறது நிஜம் தானே அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஹக்கை பிரேக் பண்ணிட்டு நீங்கள் பார்த்து கேட்குறீங்களா. ஜிமின் ஆமாம் உனக்கு ஞாபகம் இல்லையா. இருக்காது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் உங்களை ஹக் பண்ணிக்கிறாரு. நீங்கள் ஒரு நிமிஷம் ஃபஸ்ட்டு நீங்கள் என்னன்னு சொல்லுங்கள், எனக்கு புரியலையா சொல்கிறேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாரு. அதான் நீங்கள் ஒரு ஜிமின் உங்களை கூப்பிட்டு போய் ரூமில் ஹோட்டலில் தங்க வச்சுருப்பார்ல,
நீங்கள் கூட ஒரு கேஸ் விஷயமா போயிருப்பீங்கல்ல, அப்போ கூட நீங்கள் தப்பிச்சு வரேன்ற பேரில் ட்ரக் கலந்த மாஸ்க் எடுத்து போட்டிருந்துருப்பீங்க. அப்போ ஜிமின் தானே உங்களை காப்பாற்றிருப்பாரு. ஸோ அந்த டேக்கு தான் போகிறாரு இப்போது ஃப்ளாஷ்பேக்கு. அன்றைக்கி உங்களை நீங்கள் அப்படியே மயக்க போட்டு விழுந்திருப்பீங்க ஜிமின் மேலே. ஜிமின் தான் உங்களை கேட்ச் பிடிச்சிருப்பாரு. அதுதான் ஃபஸ்ட் டைம் அவர் உங்களை பார்த்தோன்னே அவர் இம்ப்ரெஸ் ஆகிருப்பார். ஏன்னா நீங்கள் ஒரு மாதிரி பார்ட்டி வேறு மாதிரி ஷார்ட் அண்ட் ஸ்லீவ்லெஸ் அந்த மாதிரி தான் போட்டிருந்துருப்பீங்க. ஸோ அவர் பார்த்துட்டு அவருக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகிருக்கும். இருந்தாலும் உங்களை எழுப்ப ட்ரை பண்ணியிருப்பாரு. நீங்கள் ஒரு மாதிரி போதையிலே இருந்திருப்பீங்க. ஜிமின் எந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுப்புவார். நீங்கள் எந்திரிச்சிக்கவே மாட்டீங்க. சரின்ட்டு உங்களை கூப்பிட்டு போய் ஹோட்டல் ரூமில் தங்க வச்சுருப்பாரு. சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பார். இருந்தாலும் அவருக்கு என்னமோ உங்களை விட்டு பிரியறதுக்கு மனசே இல்லை. உங்கள் கூட என்னமோ பண்ணணும் அப்படி சொல்லிட்டு ஒரு உள் மனசு தோணிகிட்டே இருக்குது. ஸோ அவருக்கு ஜிமின் ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்க, ஏன் இந்த பொண்ணை பார்த்தா உனக்கு ஏன் இப்படி தோணுது, எந்த பொண்ணை பார்த்தாலும் உனக்கு இப்படிலாம் தோணாதுல்ல, ஏன்டா இப்படி பண்ணுற அப்படி சொல்லிட்டு ஜிமினுக்கு அவர் மனசை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அவரால் முடியல. உங்களுக்கு கூட என்னென்னமோ பண்ணணும் அப்படி சொல்லிட்டு அவருக்கு தோணிகிட்ருக்கு. அவர் இல்லை வேணாம் ஜிமின் தப்பு அப்படி சொல்லிட்டு போகலான்னு பார்க்குறாரு. ஆனால் அவரால் முடியல. ஸோ அவர் உங்களுக்கு திரும்பி பார்க்குறாரு. நீங்கள் வேறு அரைகுறையாங்க படுத்துட்ருக்கீங்க. ஜிமினுக்கு ஐயோ என்னடா அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. இருந்தாலும் இல்லை எனக்கு என்னமோ நான் இந்த வாட்டி என் மனசு சொல்கிறது கேட்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அன்றைக்கும் உங்கள் கூட இப்படி தான் இருந்திருப்பார். ரொமான்டிக்காக ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருப்பீங்க நீங்கள் 2 பேருமே. பட் உங்களுக்கு அது ஞாபகம் இருந்திருக்காது நீங்கள் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கனால. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜிமின் எந்திரிச்சிருப்பாரு. நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருந்திருப்பீங்க. ரெஸ்ட்லெஸ் நேக்டாக தான் தூங்கிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ ஜிமின் இவ கண்டுபிடிச்சானு ஏதாச்சும் நினச்சிப்பாலோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்களுக்கு ட்ரெஸ்ஸெல்லாம் மாட்டி விட்டுருப்பாரு. உங்களுக்கு ஞாபகம் இருக்காதுன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால தான் அவர் உங்களுக்கு ட்ரெஸ்ஸு பழைய மாதிரியே மாட்டி விட்டு அவர் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. கரெக்டாக அந்த டைமுக்கு தான் நீங்கள் எந்திரிச்சிருப்பீங்க. எந்திரிச்சிட்டு நீங்கள் கேட்டிருப்பீங்களா? ஜிமின் சமாளிச்சிருப்பாரு. இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் மயக்க போட்டுருந்தீங்க, உங்களை ரூமில் படுக்க வச்சேன் அவ்வளோதான் சொல்லிட்டு அவர் சமாளிச்சிருப்பாரு. நீங்கள் அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நம்பியிருப்பீங்க. அதுக்கப்புறம் ஜிமினுக்கு உங்களை நான் அடைஞ்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணியிருக்கும். ஸோ அதனால தான் உங்ககிட்ட நீங்கள் போகும்போது கூட ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிட்ருப்பாரு. நீங்கள் என்ன காசு தான் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு காசை கொடுத்துருப்பீங்களே. அப்போ தான் உங்கள் ஐடி கார்டு விழுந்திருக்கும். ஸோ அந்த ஐடி கார்டு எடுத்து பார்த்துருப்பாரு. நீங்கள் போலீஸ்னு தெரிஞ்சிடும். ஐயோ போலீஸ்கிட்டயே இந்த வேலை பண்ணி வச்சுருக்கோம், ஒரு வேளை நம்ம இதெல்லாம் சொன்னோன்னா அவன் நம்மளை ஜெயிலில் தூக்கி போட்டுருவாளோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்தில் தான் அதுக்கப்புறம் உங்களை அப்ரோச் பண்ணியிருக்க மாட்டார். உங்ககிட்ட அதுக்கப்புறம் மீட் பண்ணலான்னு பார்த்துருப்பாரு. பட் நீங்கள் எங்கே தேடியும் கிடச்சிருக்க மாட்டீங்க. ஸோ ஜிமின் ஓகே அப்படி சொல்லிட்டு விட்டுருப்பாரு. இருந்தாலும் உங்களை அவரால் மறக்க முடியல. ஸோ அதனால தான் உங்களை பற்றி எல்லாம் சர்ச் பண்ணியிருப்பாரு. அப்போ தான் தெரிஞ்சிருக்கும் நீங்கள் போலீஸு இப்போ டிஸ்மிஷலில் இருக்கீங்க, சஸ்பென்ஷனில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் உங்கள் பேக்ரவுண்டெல்லாம் செக் பண்ணியிருப்பாரு. அவருக்கு ரொம்பவே பிடிச்சி போயிருக்கும். ஸோ அதனால தான் அவர் ஃபேமிலிக்கிட்ட சொல்லிவிட்டு உங்களை மேரேஜ் பண்ணுறதுக்காண்டி வந்திருப்பார். ஸோ அதெல்லாம் இப்போ சொல்கிறாரா? நீங்கள் என்ன அப்படி சொல்லிட்டு நீ என்ன இவ்வளோ பெரிய பொறுக்கியாக இருந்திருக்க, என் பர்மிஷன் எல்லாமே என் கூட அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்களா ஜிமின்? என்ன நானே அது ஏதோ மிஸ்டேக்கில் நடந்துச்சு, இருந்தாலும் நான் உன்னையே தானே மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாரு. என்ன நீங்கள் பண்ணது அப்போ தப்புன்னு உனக்கு படலையா? நான் கூட நீங்கள் என்னமோ உத்தமன் நல்லவன் அப்படின்ட்டு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ தானே தெரியுது உங்களை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் கோச்சிக்கிறீங்க. ஜிமின் வையன் ஏன் இப்படி நடந்துக்கிற? நான் தான் சொல்கிறேன்ல நான் உன்னைய லவ் பண்ணேன் அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நீங்கள் லவ் பண்ணால் ஃபஸ்ட்டு இது பண்ணிட்டு தான் லவ் பண்ணுவாங்களா? எந்த ஊரில் இதெல்லாம் நியாயம் அப்படி சொல்லிட்டு இருக்கீங்க. ஜிமின் வையன் இல்லை வையன் அது அப்படி சொல்லிட்டு அவர் எப்படியாச்சும் சமாளிக்கலாம் அப்படி சொல்லிட்டு வராரு. ஆனால் நீங்கள் இல்லை நீங்கள் என்கிட்ட சொல்லியிருக்காமல் பண்ணிக்கக்கூடாது தான் அப்படி சொல்லிட்டு நீங்கள் கோச்சிக்கிறீங்க. ஜிமின் சாரி வையன் அப்படி சொல்லிட்டு உங்களை ஹக் பண்ணிக்கிறாரு. நீங்கள் இல்லை என்னை விடுங்க, நீங்கள் இல்லை எனக்கு ஏதோ சரியாக படலை, நான் போகிறேன் அப்படி சொல்லிட்டு போகலான்னு பார்க்குறீங்க. ஜிமின் வையன் அப்படி சொல்லிட்டு உங்கள் கையை பாவமாக பிடிச்சிட்டு உங்ககிட்ட கெஞ்சிட்டு இருக்காரு. நீங்கள் பார்த்தா உங்களுக்கு கோவமெல்லாம் இல்லை, சிரிச்சிட்டு தான் இருக்கீங்க. அதை ஜிமின் பார்த்துறாரு மிரர் வழியா. என்ன சிரிக்கிறியா அப்படி சொல்லிட்டு உங்களை இழுக்கிறாரா. நீங்கள் போய் ஜிமின் மேலேயே தப்புன்னு விழுவுறீங்க. ஜிமின் உங்களை அப்படியே ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிட்ருக்காரு. நீங்கள் அவரோட லேப்ஸில் உட்காந்துட்ருக்கீங்க. அப்போ தான்ப்பா நீ என்ன சிரிக்கிறியா அப்படி சொல்லிட்டு அவர் உங்கள் ஃபேஸை பார்க்குறாரு. நீங்கள் சிரிச்சிட்டு தான் இருக்கீங்க ஷைனஸில். என்ன சிரிக்கிற? நான் கூட நீ கோவமாக இருப்பேன்னு நினச்சேன். கோவமா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் இதெல்லாம் சொல்லலைனாலும் உங்களை நான் மேரேஜ் பண்ணியிருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சிரிச்சிட்டே சொல்கிறீங்களா ஜிமின்? எப்படி மேரேஜ் பண்ணியிருப்ப?
இல்லை உங்களை ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, இருந்தாலும் எதுக்கு அது பப்பில் பார்த்தவன் நீ ஏதாச்சும் கெட்டவனாக இருப்பியோ அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ ஜிமின்னு என்ன என்னை பார்த்தா உனக்கு என்ன அப்படியே தெரிஞ்சிச்சு? ஆமாம், உன்னை பார்க்குறதுக்கு அப்படி தான் தெரியுது, பாரு எப்படி இருக்க நீ, பார்க்கறதுக்கே ஒரு வில்ல ஃபீல் வந்துட்டுருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஜிமின் அடி பாவி, என்னை பார்த்தா உனக்கு என்ன வில்லன் மாதிரி தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கிகல் பண்ணிகிட்ருக்காரு. நீங்களும் அவர் பண்ணுறதுல சிரிச்சிட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் ஜிமின் போதும் ஜிமின், எனக்கு வயிறு வலிக்குது அப்படின்னு சொல்கிறீங்களா? ஜிமின் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஸ்டமக்கை ரப் பண்ணி கொடுத்துட்ருக்காரு. நீங்கள் இப்போ தான் புரியுது அப்படி சொல்கிறீங்களா? என்ன புரியுது? இல்லை அன்றைக்கும் எனக்கு இந்த மாதிரி தான் நீங்கள் பைட் பண்ணி வச்சுருந்தீங்க, ஆனால் நான் அது வேறு ஏதோ நினச்சேன், பட் இப்போ தானே புரியுது நீங்கள் பைட் பண்ணனால தான் அன்றைக்கும் எனக்கு மார்க் இருந்துச்சுன்னு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சிரிக்கிறீங்களா? ஜிமின் ஐயையோ அது வேறையா, நீ போலீஸாக இருக்கிறதே வேஸ்ட்டு பின்ன அப்படின்னு சொல்கிறது. என்னங்க எப்படி சொல்கிறீங்க? பின்ன ஒரு போலீஸாக இருந்து இதை கூட உன்னால் கண்டுபிடிக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உங்களை கிண்டல் பண்ணுறாரா? நீங்கள் இல்லை நான்லாம் எவ்வளோ சின்சியரான போலீஸ் தெரியுமா, அது எனக்கு தெரியாமல் போயிடுச்சு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஜிமினும் அப்படியே கான்வர்சேஷன் பண்ணிவிட்டு அந்த நைட் முடியுது. ஸோ இப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. நீங்கள் 2 பேருமே இப்போ ஒரு ஹாப்பியான கப்பல் லைஃப் தான் வாழ்ந்துட்டுருக்கீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போகிறீங்க, ஏன்னா உங்களுக்கு அந்த சஸ்பென்ஷன் எல்லாம் முடிஞ்சிருக்கும். ஸோ அதனால உங்கள் யூனிஃபார்ம் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. ஜிமினும் உங்கள் கூட தான் வராரு. 2 பேரும் ஒன்றா வரது பார்த்தோன்னே உங்கள் அம்மா வந்துட்டியாம்மா, ஐயோ வாங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் 2 பேரும் இன்வைட் பண்ணுறாங்க. நீங்கள் 2 பேருமே போகிறீங்க. அப்போ உங்கள் அப்பாவும் அங்கே தான் இருக்காரு. பார்த்துட்டு வாங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கிட்ட மட்டும்தான் பேசுகிறாரு, உங்ககிட்ட பேசலை. இன்னும் உங்கள் மேலே கோவமாக தான் இருக்கார் உங்கள் அப்பா. ஸோ அதனால் நீங்களும் எதுவுமே பேசிக்கல. என்னம்மா என்ன விஷயமா வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா கேட்குறாங்களா? அப்போ நீங்கள் அது என்னோடய யூனிஃபார்ம் எடுத்துகிட்டு போகலான்னு வந்தேன், என்னோடய சஸ்பென்ஷன் முடிய போகுது அதனால தான் அப்படின்னு சொல்கிறீங்க. ஓ அப்படியா, ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா உங்கள் அப்பாவை தான் திரும்பி பார்க்குறாங்க. உங்கள் அப்பாவும் பார்த்து முறைச்சிட்டு இருக்காங்க உங்களை. ஏன்னா உங்கள் அப்பாவுக்கு இந்த போலீஸ் வேலை சுத்தமாக பிடிக்காது. நீங்கள் வேறு உங்கள் அப்பாவுக்கு முன்னாடியே இப்படி சொல்கிறீங்களா? ஐயோ அதுவும் இவர் முன்னாடி வந்து சொல்கிறாளோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஐயோ வர்றதே இன்றைக்கோ ஒரு நாள், இன்றைக்கோ இவர்கிட்ட திட்டு வாங்காமல் போக மாட்டா போல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் என்ன பேச தெரியாமல் பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் சரிம்மா நான் போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகலான்னு பார்க்குறீங்களா? உங்கள் அப்பா நில்லு, என்னப்பா உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? உனக்கு தான் மேரேஜ் ஆச்சுல, இதுக்கு மேலே என்ன போலீஸ் வேலையும் ஒன்றும் வேணாம், நீ வீட்டில் ஜிமின் மாப்பிள்ளை பார்த்துட்டு இரு போதும் அதே அப்படின்னு சொல்கிறாங்களா? நீங்கள் அப்பா என்னப்பா பேசுகிறீங்க? ஆமாம் அது போதும் உனக்கு, நீ எதுக்கு வேலைக்கு போகணும் சொல்லு, மாப்பிள்ளை கை நிறைய சம்பாதிக்கிறாரு அதே போதும், நீ மூடிட்டு வீட்டில் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மிரட்டிட்டு இருக்காரு. அவர் உங்கள் அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. ஸோ அதனால் அப்படி சொல்லிட்டு இருக்காரு. நீங்கள் இல்லைப்பா அது வந்து எல்லாம் ஒன்றும் இல்லை, நீ வீட்டிலே இரு புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா ரொம்ப ரூடாக பேசுகிறாரா? நீங்கள் உங்கள் அப்பாவுக்கு மறுப்பு சொல்லாமல் சரி அப்படி சொல்லிட்டு நீங்கள் நின்றுட்டு இருக்கீங்க. இப்போ ஜிமின் அங்கிள் ஏன் இப்படி சொல்கிறீங்க? வேலைக்கு போட்டோம், எனக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை, அவள் வேலைக்கு போட்டோம், அவள் இஷ்டம், அதை நீங்கள் எதுக்கு ஜட்ஜ் பண்ணுறீங்க அப்படி சொல்லிட்டு ஜிமின் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு. நீங்கள் அவரை ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கீங்க இம்ப்ரெஸ் ஆகிட்டு, இவர் நம்மளுக்காண்டியா இவ்வளோ பேசிகிட்டு இருக்காரு அப்படின்ட்டு. ஜிமினும் உங்கள் அப்பாவை எப்படியோ ஒத்துக்க வச்சிடுறாரு ஜிமின்னு. உங்களுக்கு அதுக்கப்புறம் தான் ரொம்ப குஷியாகிட்டு ஜாலியாக போயிட்டு உங்கள் யூனிஃபார்ம் ட்ரெஸ் எடுத்துகிட்டு ஓடி வந்துட்டுருக்கீங்க. ஜிமின் பொறுமை விழுந்துட போகிற அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்ப கேரிங்காக பார்த்துட்ருக்காரு. இதை அவங்க அம்மா அப்பா 2 பேரும் பார்க்குறாங்க. அவங்க 2 பேருக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பரவாயில்ல நம்ம பொண்ணுக்கு ஒரு பர்ஃபெக்டான மேட்ச் தான் நம்ம மேரேஜ் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஹாப்பினஸில் உங்களை பார்த்துட்ருக்காங்க. நீங்களும் ஜிமினும் ஜாலியாக சிரிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து உட்காடுறீங்க. நீங்கள் வண்டியில் போயிட்டுருக்கீங்க. அப்போ நீங்கள் ஜிமின் தேங்க்யூ, எனக்காண்டி இவ்வளோ பேசுவீங்கன்னு நான் நினைக்கல, நீங்கள் ஒரு பர்ஃபெக்டான ஹஸ்பண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஹாப்பியாக சொல்லிட்டுருக்கீங்க. ஜிமின் நீ இதில் என்ன இருக்குது, இது உன்னோட பேஷன், நீ அதை பண்ணு, நான் அதை தடுக்கிறதுக்கு நான் யார் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கேரிங்காக பேசிகிட்ருக்காரு. நீங்கள் அவரை ஒரு மாதிரி லவ்லியாக பார்த்துட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் போயிட்டு சீக்ஸ்லேயே கிஸ் பண்ணுறீங்க. ஜிமினும் சிரிக்கிறாரு. அவரும் வந்துட்டு உங்கள் சீக்ஸில் கிஸ் பண்ண வராரா? அந்த டைமில் கரெக்டாக ஒரு வண்டி வந்துட்டு உங்கள் காரை அப்படியே இடித்து தள்ளுது. நீங்களும் ஜிமினும் அப்படியே ரொட்டேட் ஆகி போய் விழுவுறீங்க. செம்ம காயம் உங்களுக்கும் ஜிமினுக்கு தான் செம்மையாக காயமாகிட்ருக்கும். ஏன்னா அந்த லாரி தான் வந்து இடிச்சிருக்கும், அது வந்துட்டு ஜிமின் சைடு தான். ஸோ ஜிமினுக்கு தான் செம்மையாக காயமாகிட்ருக்கு. அந்த அடிப்பட்டதில் கூட ஜிமின் உங்களுக்கு ஏதாச்சும் ஆச்சா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தான் பார்த்துட்ருக்காரு. பையன் உனக்கு ஒன்றும் இல்லைல்ல, நீ ஓகே தானே அப்படின்னு சொல்லிகிட்ருக்காரு. நீங்கள் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மயங்கிட்டீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஃபுல்லாக பிளாங்க் ஆகிட்டீங்க. ஸோ அப்படியே ரொம்ப நேரம் ஸ்கிப் ஆகுது. இப்போ நீங்கள் தான் கண் முழிச்சு பார்க்குறீங்க. நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கீங்க, உங்களுக்கும் அடிபட்டிருக்கும். ஸோ உங்களுக்கு பேண்டேஜ் எல்லாம் போட்டு கட்டெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. நீங்கள் எந்திரிச்சிட்டு அம்மா
அப்பா ஜிமின், ஜிமினுக்கு என்னாச்சு, அவர் எங்கே அப்படி சொல்லிட்டு கேட்டுட்ருக்கீங்க. உங்கள் அம்மா அப்பா 2 பேருமே அழுதுட்டு இருக்காங்க. உங்கள் அப்பா ஒரு மாதிரி சைலண்ட்டாக ஒரு மாதிரி உம்முன்னு இருக்காரு. உங்களுக்கு பயமாக இருக்குது. ஜிமின் எங்கம்மா எங்கே அத்தை, ஜிமின் எங்கே அப்படி சொல்லிட்டு நீங்கள் எல்லாருக்கிட்டையும் கேட்குறீங்க. அவங்க ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருக்காங்களா. நீங்கள் நானே போய் தேடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்திரிச்சிட்டு போகிறீங்க. நடக்க முடியாமல் தான் போகிறீங்க. அது போய் பார்த்தா ஜிமின் ஒரு ஐசியூவில் தான் இருக்கார். நீங்கள் மிரர் வழியாக பார்க்குறீங்க ஜிமின் உள்ளே இருக்கிறத. ஜிமின் என்ன இங்கே பண்ணுறாரு, ஐசியூ ரூமில் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நர்ஸெல்லாம் தடுக்கிறாங்க உள்ளே போகக்கூடாதுன்ட்டு. இருந்தாலும் நீங்கள் அவங்களால தட்டி விட்டு உள்ளே போகிறீங்க. பார்த்தா ஜிமினுக்கு செம்ம காயம். அவர் பாடி ஃபுல்லு பேண்டேஜ் போட்டு ஒரு மாதிரி காயமாக இருக்குது. அதுக்கெல்லாம் பேண்டேஜ் போட்டு அவர் மயக்கத்தில் தூங்கிட்டு இருக்காரு. நீங்கள் வந்து பார்த்து ஜிமின் எந்திரிங்க ஜிமின், ஏன் நீங்கள் இப்படி படுத்துட்டு இருக்கீங்க, எந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப அழுதுகிட்டே அவர் எழுப்பிட்டுருக்கீங்க. அப்போ உங்கள் அப்பா வராரு, வந்துட்டு வையன் அப்படின்னு கூப்பிட்றாரு. நீங்கள் அப்பா என்னாச்சுப்பா ஜிமினை எந்திரிக்க சொல்லுங்கப்பா, அவர் ஏன்ப்பா இப்படி இருக்காரு, எந்திரிக்க சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டுருக்கீங்க. அப்போ உங்கள் அப்பா அவர் கோமாக்கு போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்களா. என்ன கோமாக்கா, ஏன் பொய் சொல்கிறீங்க, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவருக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, அவர் எந்திரிச்சிருவார், நீங்கள் பொய் சொல்கிறீங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் உங்களால் அதை ஏற்றுக்கவே முடியல. நீங்கள் நான் விடுங்க, நான் போய் டாக்டர்கிட்டே கேட்குறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் டாக்டர் கேபினுக்கு அவசரமாக ஓடி போயிட்டுருக்கீங்க. ஓடி போயிட்டு டாக்டர் அங்கே ஏதோ வேலை செஞ்சிட்ருப்பார். நீங்கள் டாக்டர் அது ஜிமினுக்கு என்னாச்சு, அவர் ஏன் தூங்கிட்டு இருக்காரு, அவர் எப்போ எந்திரிப்பார் அப்படி சொல்லிட்டு நீங்கள் லொடன் ஃபுல்லு கொஷின் கேட்டுட்ருக்கீங்க பயத்தில். அவர் டாக்டரு இங்கே பாரு, பொறுமையாக இருமா ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் டாக்டர் சொல்லுங்கள், நீங்கள் என்னாச்சு ஜிமின் எந்திரிக்க சொல்லுங்கள், அவர் மயக்கத்தில் தானே இருக்கார், கொஞ்ச நேரத்தில் எந்திரிச்சிருவார் தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப அழுதுகிட்டே கேட்குறீங்க. அந்த டாக்டருக்கே உங்களை பார்க்குறதுக்கு பாவமாக இருக்குது. அவர் இல்லைம்மா அது அப்படி சொல்லிட்டு அவர் ரொம்ப சீரியஸ் சொல்லிட்டு இருக்காரு. உங்களுக்கு ரொம்ப பயமாயிடுது. ப்ளீஸ் டாக்டர் எதாக இருந்தாலும் சொல்லுங்கள் ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு கெஞ்சிறீங்க. அந்த டாக்டர் சொல்கிறாரு, அது ஒன்றும் இல்லைம்மா, அவருக்கு அடிபட்டிருக்கு, அதுவும் இல்லாமல் அவர் பிரெயினில் லைட்டாக அடிபட்டனால அவர் கோமாவில் இருக்கார், எத்தனை நாள் ஆகும்னு தெரியாது, 1 வருஷம் கூட ஆகலாம், இல்லைனா 10 வருஷம் கூட ஆகலாம், இல்லைனா அவர் எந்திரிக்காமல் கூட போகலாம் அப்படின்னு சொல்கிறாரா. நீங்கள் இல்லை அப்படியெல்லாம் சொல்லாதீங்க ப்ளீஸ், அப்படியெல்லாம் சொல்லாதீங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் உட்காந்து ஒப்பார வைக்க ஆரம்பிச்சிட்டிங்க. உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸு, ஜிமினோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் வந்து பார்க்குறாங்க. அவங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப பாவமாக இருக்குது. நீங்கள் அப்படி கதறி அழுதுட்டுருக்கீங்க. எல்லோரும் உங்களை ஒரு மாதிரி பாவமாக பார்த்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் உங்கள் அம்மா தான் வா வையன் அப்படி சொல்லிட்டு உங்களை கூப்பிட்டு போகிறாங்க. நீங்கள் ஒரு மாதிரி சில மாதிரி அழுதுகிட்டே போயிட்டுருக்கீங்களா. அப்போ நீங்கள் உங்கள் அம்மா தட்டி விட்டு நீங்கள் ஜிமின் கேபினுக்கு போகிறீங்க. எல்லாருமே வராங்க உங்கள் பின்னாடி தான். நீங்கள் ஜிமின் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு ஜிமின் எந்திரிங்க ஜிமின் ப்ளீஸ் ஜிமின் எனக்காண்டி எந்திரிங்க, என்னை பார்க்கணுன்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க தானே, நானும் நீங்கள் முழிச்சு என்னை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன், ப்ளீஸ் எந்திரிச்சு என்னை பாருங்களேன், என் ஆசையெல்லாம் நீங்கள் நிறைவேற்றிருக்கீங்கல்ல, ப்ளீஸ் இதையும் நிறைவேற்றுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப அழுவுறீங்க. அவரை ஹக் பண்ணி அழுதுட்ருக்கீங்க. அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸும் பார்க்குறாங்க. அவங்களுக்கு அதெல்லாம் பார்க்க முடியல. ஸோ அவங்க உங்களையும் ஜிமினையும் தனியாக விட்டுட்டு அவங்க வெளில வந்துட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்களும் ரொம்ப நேரம் அவரை பிடிச்சி ஹக் பண்ணி அழுதுட்டு அப்படியே தூங்கிட்டீங்க. அதுக்கப்புறம் உங்கள் அம்மா வந்து பார்க்குறாங்க, நீங்கள் தூங்கிட்டுருக்கீங்களா, அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, அவங்களுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க வையன் அப்படின்னு எழுப்புறாங்க. நீங்கள் இன்னும் தூங்கிட்டே தான் இருக்கீங்க. அவங்க சரின்ட்டு விட்டுட்டாங்க. ஸோ இப்படியே கிட்டத்தட்ட 1 இயர் கிட்ட ஸ்கிப் ஆகிடுது. நீங்கள் தான் ஜிமினை ஃபுல் டைமாக அவர் பக்கத்துலேயே இருந்து பார்த்துட்ருக்கீங்க. மற்றவங்க யாரையுமே ஜிமினை டேக் கேர் பண்ணுறதுக்கே விடுறதில்ல. நீங்கள் மட்டும் தான் டே அண்ட் நைட் ஜிமின் கூடயே இருந்துட்டு அவரை ஃபுல்லாகவே பார்த்துட்ருக்கேன். நீங்கள் சாப்பிட்றது கூட இல்லை, தூங்குறது கூட இல்லை, ஜிமினை மட்டும் தான் பார்த்துட்ருக்கீங்க. எப்பயாச்சும் எந்திரிச்ச மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த மூமெண்ட்டுக்கான தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸும் எவ்வளவோ அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க, வையன் கொஞ்சமாச்சும் சாப்பிடுமா தூங்குமா அப்படின்ட்டு. நீங்கள் நம்ம வாழணுமே அப்படின்ற மாதிரி லைட்டாக தான் சாப்பிடுவீங்க. ஆனால் தூங்குறது மட்டும் ஒரு 2 மணி நேரம் அவ்வளோதான் தூங்குவீங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஜிமினை மட்டும்தான் பார்க்குறீங்க. கண் அசந்தா மட்டும்தான் தூங்குறது, அது கூட இல்லைன்னா நீங்கள் ஜிமினை மட்டும்தான் பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு எப்போடா ஜிமின் எந்திரிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அப்படி தான் ஒரு நாள் நீங்கள் அவரை பார்த்துட்டே அப்படியே படுத்து தூங்கிடுறீங்க அவர் மேலேயே. ஸோ நீங்கள் காத்துட்டு இருந்த டைமும் வருது, ஆனால் நீங்கள் தூங்கிட்டுருக்கீங்க. அதை மிஸ் பண்ணிட்டு ஜிமின் எந்திரிக்கிறாரு. அவர் ஐஸ் ஓப்பன் பண்ணுறாரு. அவர் ஐஸ் ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு பார்க்குற முகமே உங்களோடது தான். நீங்கள் ரொம்ப பாவமாக ஒரு மாதிரி தூங்கிட்டுருக்கீங்க. ஜிமின் உங்களை பார்க்குறாரு. அவர் வையன் அப்படி சொல்லிட்டு உங்கள் கன்னத்தை டேப் பண்ணுறாரு. நீங்கள் என்ன
அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சு பார்க்குறீங்க. ஜிமின் முழிச்சிட்ருக்காரா, நீங்கள் அதை பார்த்துட்டு இது கனவு மாதிரி நீங்கள் அதை ரியாலிட்டின்னு உங்களுக்கு ரியலைஸ் பண்ணாமல் ஜிமினை மட்டும் பார்த்துட்ருக்கீங்க. என்னமோ கனவு மாதிரி ஜிமினும் உங்களை பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அவரை ஸ்டன்னாகி அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. உங்களால் அவர் முழிச்சிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அதை எப்படி ப்ராசஸ் பண்ணுறதே தெரியல. ஸோ நீங்கள் ஒரு மாதிரி ஷாக்கிங் அவரை பார்த்துட்ருக்கீங்களா. ஜிமின், வயன் நான் தான் ஜிமின், ஏன் நீ என்னை அப்படி பார்த்துட்ருக்க அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் டைட்டாக ஜிமினை ஹக் பண்ணிக்கிறீங்க. அவரும் உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. ஜிமின், நான் உங்களை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா, நீங்கள் எல்லாமே எனக்கு எப்படி நரக்கத்தில் இருந்த மாதிரி இருந்துச்சு ஜிமின், நீங்கள் வந்துட்டீங்கல்ல, இதே எனக்கு போதும் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவர் டைட்டாக ஹக் பண்ணி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்கீங்க. ஜிமின், ஓகே வயன், நான் எந்திரிச்சிட்டேன்ல, நான் உன்னை விட்டெல்லாம் அவ்வளோ சீக்கிரம்லாம் சாக மாட்டேன் வயன், நான் உனக்காண்டி தான் வாழ்ந்துட்டுருக்கேன், நீ மட்டும்தான் எனக்கு, உன்னைய விட்டு அவ்வளோ சீக்கிரம்லாம் போக மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்கிறாரு. உங்களுக்கு அழுகையே கண்ட்ரோல் பண்ண முடியல, செம்மையாக அழுதுட்ருக்கீங்க. ஜிமின், வயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கண்ணத்தை பிடிச்சி பார்க்க வைக்கிறாரு. நீங்களும் ஒரு அழுதுகிட்டே பார்க்குறீங்க. ஜிமின், அழுவாத வயன், நீ அழுதா எனக்கு பிடிக்காது, ப்ளீஸ் அழுவாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டியர்ஸ்லாம் வைப் பண்ணுறாரு. நீங்களும் நான் அழுவ மாட்டேன் ஜிமின், நான் உங்களுக்காண்டி அழுவ மாட்டேன், உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள், நான் எல்லாத்தையும் உங்களுக்காண்டி நிறைவேற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அழுவ மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் கண்ணால் தொடச்சிக்கிறீங்க. தொடச்சிட்டு ஜிமின், உங்களுக்கு ஏதாச்சும் வேணுமா, ஏதாச்சும் வேணும்னா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவருக்கு ஏதாச்சும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவருக்காண்டி ஏதாச்சும் எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகலான்னு பார்க்குறீங்க. ஜிமின், வயன் நில்லு, எங்கே போகிற, இல்லை ஜிமின் நீங்கள் பசிக்கும்ல உங்களுக்கு, நான் போய் சாப்பாடு எடுத்துகிட்டு வரட்டா அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. ஜிமின், இல்லை அதெல்லாம் வேணாம், பின்ன என்ன வேணும் ஜிமின் உங்களுக்கு, நீ தான் வேணும் அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் ஜிமின், என்ன விளாட்றீங்களா, நீங்களே இத்தனை நாள் கழிச்சு எந்திரிச்சிக்கிங்கன்னு நினச்சா நீங்கள் என்ன இப்படி பேசிகிட்ருக்கீங்க. வயன், நீ தானே சொன்ன நான் எது கேட்டாலும் நிறைவேற்றுவேன்னு, அப்போ நீ தான் எனக்கு வேணும், உன்னைய தான் எனக்கு, நீ இப்போ எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் ஜிமின், என்ன பேசிகிட்ருக்கீங்க, இது ஹாஸ்பிட்டலு, எந்திரிச்சதும் உங்களுக்கு இதான் ஞாபகம் வருமா, இல்லை எனக்கு இதான் வேணும், நீ எனக்கு கொடுப்பியா மாட்டியா, எனக்கு நீ எப்போவுமே என் கூட இருக்கணும்னு எனக்கு ஆசை, நீ எனக்கு வேணும், இப்போ நீ எனக்கு தரியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. நீங்கள் ஜிமின், என்ன பேசிகிட்ருக்கீங்க, இப்போ தானே நீங்கள் எந்திரிச்சிருக்கீங்க, எதாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம், ஏய் சொன்னா கேளு, நீ எனக்கு வேணும்ன்ட்டேன். ஜிமின், நான் சொன்னால் அவ்வளோதான் வயன், நீ எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்கள் கையை பிடிச்சி இழுக்கிறாரு. நீங்களும் அவர் மேலே போய் விழுவுறீங்க. ஜிமின், இங்கே பாரு, நான் சொல்கிறல்ல நீ எனக்கு வேணும்னு, அப்போ நீ எனக்கு வேணும் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்கள் கூட ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நீங்கள் ஜிமின், என்ன ஜிமின், இது ஹாஸ்பிட்டலில் இருந்தால் என்ன, எங்கே இருந்தாலும் நீ என்னோடய ஒய்ஃப் தானே, அப்போ நீ எனக்கு சொந்தம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. நீங்கள் ஆமாம் தான், என்ன பட்டெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ எனக்கு வேணும் இப்போது அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்கள் கூட எல்லாமே பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் நெளிஞ்சிட்ருக்கீங்க. ஜிமின், இது ஹாஸ்பிட்டலில் ஜிமின், ஹாஸ்பிட்டலில் இருந்தால் என்ன வயன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பெட்ஷீட்டை கவர் பண்ணிட்டு உங்கள் கூட எல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. இப்படியே கொஞ்ச நேரம் ஆகுது, ஒரு நைட் டைம் ஆகிடுச்சு. அப்போ தான் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் விஷயம் தெரிஞ்சு வராங்க. நீங்கள் அங்கே உட்காந்துட்ருக்கீங்க. வயன் ஜிமின் முழிச்சிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு உள்ளே போகிறாங்க. ஜிமினும் அங்கே உட்காந்துட்ருக்காரு. ஜிமின் எந்திரிச்சிட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பாசம் மேலே பொறிஞ்சிட்ருக்காங்க ஜிமின் மேலே. நீங்களும் அங்கே உட்காந்துட்டு அதெல்லாம் பார்த்துட்ருக்கீங்க. ஜிமின் அவங்க கிட்டலாம் பேசிகிட்ருக்காரா. அப்போ அவர் அப்படியே நார்மலாக பேசிகிட்ருக்காரு. அப்போ ஜிமினோட அம்மா சொல்கிறாங்க, டே வயன் எவ்வளோ கஷ்டப்பட்டா தெரியுமாடா, நீ இப்படி இந்த நிலமையில இருக்கும்போது அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டா தெரியுமாடா, உனக்காண்டி தான் அவள் இவ்வளோ கஷ்டப்பண்ணாடா, அவள் உனக்காண்டி சாக்ரிஃபைஸ் எவ்வளோ பண்ணியிருக்கா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிகிட்ருக்காங்க. ஜிமின் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. அப்போ ஜிமினோட அம்மா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, ஆமாடா, டே அண்ட் நைட் தூங்காமல் கொல்லாமல் உன்னைய தாண்டா அவள் பார்த்துட்டு இருந்தா, அவள் சாப்பிட்றது கூட இல்லைடா சரியா, உன்னைய நினச்சி தாண்டா ஃபுல்லாக அழுதுகிட்டே இருந்தா, அவள் பாரு உன்னை எவ்வளோ லவ் பண்ணியிருப்பா, இவ வேலைக்கு கூட போகலடா, உனக்காண்டி தான் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிகிட்ருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் பார்க்குறாரு. உங்களை பார்க்குறாரு ஒரு மாதிரி. அவருக்கு நீங்கள் இவ்வளோலாம் பண்ணியிருக்குவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கே புரியல. ஒருத்தங்க லவ் பண்ணால் இது இல்லாமல் சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க. நாம் தான் அவன் மேலே ஃபஸ்ட் லவ்வில் விழுந்தோம். ஆனால் அவளுக்கு லவ் கூட நம்மளால் கொடுக்க முடியுமான்னு தெரியல.
வையன் கிரேட் தான், எனக்கு அவள் கிடச்சதில் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் ரொம்ப ஃபீலிங்காக உங்களை பார்த்துட்ருக்காரு. அதுக்கப்புறம் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸும் எல்லா ப்ரொசீஜரெலாம் பண்ணிட்டு டிஸ்சார்ஜ் பண்ணி கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க ஜிமினை வீட்டுக்கு. நீங்கள் ஜிமின் பக்கத்தில் தான் உட்காந்துட்டு அவரை டேக் கேர் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜிமின் 1 இயராக கோமாவில் இருந்திருப்பார்ல, ஸோ அவருக்கு கொஞ்சம் இப்போ நடக்கிறதுல கொஞ்சம் இஷ்யூ இருந்திருக்கும். ஸோ அதனால தான் உங்களோட ஹெல்ப்பால் தான் ஜிமினும் நடந்துகிட்ருக்காரு. ஸோ அப்படியே எல்லாம் டிஸ்சார்ஜ் எல்லாம் பண்ணிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு வராங்க ஃபேமிலி மெம்பர்ஸு. நீங்கள் தங்கியிருப்பீங்களா அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு தான் கூப்பிட்டு வராங்க. என் ஃபேமிலி மெம்பர்ஸும் நீங்கள் 2 பேரும் இருங்க நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் கிளம்பிடுறாங்க. ஸோ நீங்களும் ஜிமினை டேக் கேர் பண்ணிட்டு அவருக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்துட்ருக்கீங்க. அவரால் சரியாக இப்போ கொஞ்சம் நடக்க முடியல. ஸோ நீங்கள் அவருக்கு கால் கொத்தனை வைக்கிறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவரை ஃபுல் மசாஜ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப டேக் கேர் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க. ஜிமினுக்கு ரொம்ப ஃபீல் ஆகிட்டுருக்கு நீங்கள் பண்ணுறதெல்லாம். ஸோ நீங்கள் அப்படி தான் பரபரப்பாக அவருக்கு பண்ணிகிட்டு இருக்கும்போது வையன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிக்கிறது. நீங்கள் என்ன ஜிமின் ஏதாச்சும் வேணுமா, ஏதாச்சும் வேணும்னா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்களா? ஜிமின் இல்லை, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? சொல்லு ஜிமின். இல்லை, நீ நிஜமாவே எனக்கு கட்சத்தில் நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் வையன். நீ இவ்வளோ டேக் கேர் பண்ணி பார்த்துக்கிற, நீ இவ்வளோ லவ் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நீங்கள் ஜிமின் இதெல்லாம் ஒரு கொஷனா? நான் உங்களை உண்மையாகவே ரொம்பவே லவ் பண்ணுறேன். என் லைஃப்பில் நீங்கள் மட்டும்தான் ரொம்ப ப்ரெஷியஸான ஒரு கிஃப்டாக நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சொல்கிறீங்க. ஜிமின் வையன் நீங்கள் வா அப்படின்னு கூப்பிட்றாரு. நீங்கள் அவர்கிட்ட போகிறீங்க. இன்னும் கிட்ட வா. சொல்லுங்கள் ஜிமின், இன்னும் வா அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அவர் ஃபேஸ் கிட்டே போயிட்டுருக்கீங்க. இப்போ ஜிமின் உங்களை அப்படியே இழுத்து கிஸ் பண்ணுறாரு. நீங்களும் அவரை கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் ஜிமின் தேங்க்யூ வையன், நீ எனக்காண்டி 1 வருஷம் காத்துட்டு இருந்திருக்கல. நான் நிஜமாகவே இதுக்கு என்ன கைமார்க் பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல. நீ ஏன் அதுக்காண்டி ஒர்க்கு கூட நீ ஏன் பையன் போகல அப்படின்னு கேட்குறாரு. ஜிமின் எனக்கு ஒர்க்கை விட நீங்கள் தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் மட்டும்தான் எனக்கு ரொம்பவே முக்கியம் ஜிமின். எனக்கு என் அம்மா அப்பா கூட அவ்வளோவா முக்கியமாக தெரியல. நீங்கள் மட்டும்தான் எனக்கு முக்கியமாக தெரியுறீங்க ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டீங்க. 2 பேருமே டைட்டாக ஹக் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இப்படியே ஜிமின் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிட்டுருக்காரு. இப்போ ஜிமின் கொஞ்சம் ஓகேவாக இருக்கார். அவர் ஒர்க் போகவே ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. நீங்களும் ஒர்க் போகிறீங்க. ஜிமின் தான் நீ ஒர்க் போகாமலாம் இருக்காத, நீயும் ஒர்க் போ அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அதனால தான் நீங்கள் போகிறீங்க. ஸோ அப்படி தான் நீங்கள் ஒர்க்கில் இருக்கும்போது நீங்கள் ஒரு மிஷினுக்காண்டி இதே மாதிரி தான் பப்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு கேங்ஸ்டரை பிடிக்கிறதுக்காண்டி போயிட்டுருப்பீங்க. ஸோ அப்போ உங்களுக்கு முடியல, ஒரு மாதிரி தலை சுற்றுற மாதிரி வாமிட்டு வர மாதிரி இருக்குமா? நீங்கள் அந்த மிஷினை சரியாகவே கம்ப்ளீட் பண்ண முடியல. அந்த கேங்ஸ்டரையும் விட்டுட்டீங்க. உங்கள் ஆஃபீஸில் செம்மையாக திட்டு வாங்கிட்டுருக்கீங்க உங்களோட அத்தாரிட்டி கிட்ட. நீ ஒரு வேலையும் நியாயமாக செய்ய மாட்டியா, நீ எல்லாம் எதுக்கு தான் போலீஸ் ஆனியோ அப்படி சொல்லிட்டு அந்த ஆளும் செம்மையாக திட்டிகிட்ருக்கான் அவங்கள. நீங்களும் அந்த திட்டெல்லாம் வாங்குறீங்க. அதுக்கப்புறம் உங்களால் அங்கே நின்றுட்டுருக்க கூட முடியல, உங்களுக்கு வாமிட் வருது. நீ திட்டினா என்னடா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் வாமிட் எடுத்துகிட்ருக்கீங்க. உங்களுக்கு வாமிட் கண்டினியூஸாக மார்னிங்லேருந்து வந்திருக்குமா? ஸோ என்னாச்சு, எதுக்கு வாமிட் வருது அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு புரியல. சரி எதாக இருந்தாலும் டாக்டர்கிட்ட போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு டாக்டர்கிட்ட இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டெஸ்டிங்கெல்லாம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் டாக்டர் சொல்கிறாங்க, மேம் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க, கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்ட்டு. உங்களால் அந்த ஹாப்பினஸ்ஸை எப்படி கொண்டாடுறதுன்னே தெரியல. உங்களுக்கு ஜிமினுக்கு தான் ஃபஸ்ட்டு கால் பண்ணி சொல்லணும்னு ஆசையாக இருக்குது. ஸோ நீங்கள் ஜிமினுக்கு கால் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜிமினை பார்த்தா ஜிமின் ஏதோ மீட்டிங்கில் இருக்கார். ஸோ ஒரு ஃபோனை சைலண்ட்டில் போட்டிருக்காரு. நீங்கள் கால் பண்ணிகிட்டே இருக்கீங்க, ஜிமின் எடுக்கவே இல்லை. ஏன் இவர் எடுக்கவே இல்லை அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி சேட் ஆகிடுச்சு. ஜிமின்கிட்ட சொல்லணுன்னா நீங்கள் ஆசைப்பட்டிருப்பீங்க. இப்போ ஜிம்னை ஃபோன் எடுக்காதனால உங்களுக்கு ரொம்பவே சோகமாகிடுச்சு. நீங்கள் உங்கள் அம்மா அப்பா வீட்டுக்கு தான் போகிறீங்க. போனால் அவங்க அம்மா பார்க்குறாங்க, என்னடி வந்திருக்கு அதிசயமா அப்படின்ட்டு. அம்மா ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் உட்காரிங்க சோஃபாவில் சோகமா. என்னாச்சுமா, ஏம்மா இப்படி இருக்க, ஏதாச்சும் பேட் நியூஸாம்மா, என்னம்மா ஆச்சு, இல்லை வேலையை மறுபடியும் சஸ்பெண்ட் பண்ணி விட்டாங்களாம்மா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டுட்ருக்காங்க. நீங்கள் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் உங்களுக்கு மெடிசன்லாம் எழுதி கொடுத்துருப்பார்ல, ஸோ அந்த கவரை தூக்கி முன்னாடி வைக்கிறீங்களா? அவங்க பார்க்குறாங்க, என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா அந்த நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்குமா, மீன்ஸ் உங்களோட ப்ரெக்னென்சி மெடிசின்ஸ் எல்லாம் இருக்குமா. ஸோ அவங்க பார்த்துட்டு அவங்க ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. என்னடி இவ்வளோ ஹாப்பியான நியூஸை வச்சுட்டு எதுக்கடி இப்படி சோகமாக இருக்க பைத்தியமே அப்படி சொல்லிட்டு அவங்க எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு எல்லாருக்குமே சொல்லி விட்டாங்க. ஜிமின் சைடாக இருக்கட்டும், உங்கள் சைடாக இருக்கட்டும், எல்லா சைடையும் சொல்லிட்டாங்க. அவங்க ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. பட் நீங்கள் தான் ஒரு மாதிரி சோகமாக இருக்கீங்க.
இப்போ ஜிமினும் ஒரு வேலையெல்லாம் முடிச்சுட்டு பார்க்குறாரு ஃபோனை. நீங்கள் ரொம்பவே கால் பண்ணியிருப்பீங்களா, என்ன வைன் எதுக்கு கால் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜிமின் உங்களுக்கு கால் பண்ணுறாரு. நீங்கள் இப்போ எடுக்கல, நீங்கள் கோவமாக இருக்கீங்க ஜிமின் மேலே. ஸோ நீங்கள் அதை எடுக்கலையா? ஸோ ஜிமினுக்கு பயமாயிடுச்சு, என்னாச்சு வைன் ஏன் எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு தான் ஓடி வராரு. அவரோட அப்பார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தா நீங்கள் டோர் லாக் ஆகிருக்கு, நீங்கள் உள்ளே இல்லை. அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அவர் அவசரமாக அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போய் பார்க்குறாரு, ஜிமினோட அம்மா அப்பா வீட்டுக்கு. அங்கே பார்த்தா அவங்க அம்மா அப்பாவும் அங்கே இல்லை. எங்கே போனாங்க இவங்களும் அப்படி சொல்லிட்டு லாஸ்ட்டாக அவங்க வீட்டுக்கு தான் வராரு. பார்த்தா அங்கே தான் ஜிமினோட அம்மா அப்பா, அவங்க அம்மா அப்பா அப்படி சொல்லிட்டு எல்லா ரிலேஷனுமே கூடியிருக்காங்க. வந்துட்டு உங்களை தான் தேடுறாரு. நீங்கள் அங்கே உட்காந்துட்ருக்கீங்களா, அப்போ உங்ககிட்ட வரலான்னு பார்த்துட்ருக்காரு. அப்போ சென்டரில் அவங்க அம்மா அப்பா வந்துட்டு, டே ஒரு ஹாப்பியான நியூஸ் சொல்லியிருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பாராட்டிகிட்டு இருக்காங்க. ஜிமினுக்கு என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படி சொல்லிட்டு அவருக்கு புரியாமல் அவர் பார்த்துட்ருக்காரு. ஆனால் அவருக்கு இப்போ அதெல்லாம் ஒன்றும் பெருசாக தெரியல. உங்ககிட்ட வந்து பேசணுன்னு தான் அவருக்கு தோணுது. ஸோ அவர் எல்லாரையும் தாண்டிட்டு அப்புறம் உங்ககிட்ட வந்துட்டு, வையன் என்னாச்சும் வையன், ஏன் நீ சோகமாக இருக்க, ஏதாச்சும் ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நீங்கள் அவரோட ஃபேஸை திருப்பிக்கிறீங்க. ஜிமின், வையன் என்னாச்சு, என்னாச்சு அப்படி சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. நீங்கள் எந்திரிச்சு உள்ளே போய் உங்கள் ரூமுக்கு. ஜிமின் உங்கள் பின்னாடியே வந்துட்டுருக்காரா? அப்போ ஜிமினோட அம்மா தான் வந்துட்டு, ஏன் ஜிமின் நீங்கள் இப்படி பண்ணுறீங்க, அவன் உனக்கு எவ்வளோ கால் பண்ணியிருக்கா, நீங்கள் ஏன் எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா கேட்குறாங்களா ஜிமின் கிட்ட. ஜிமின், இல்லைங்க, அது வந்து எனக்கு ஒர்க் இருந்துச்சு. இப்போ உங்களுக்கு ஒர்க்கை விட ஒரு இம்பார்ட்டண்ட் விஷயம் இருந்துருச்சு, ஆனால் நீங்கள் அதை மிஸ் பண்ணிட்டீங்க. அவள் எவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டில் இருந்தால் தெரியுமா அவங்கக்கிட்ட சொல்லணுன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்க. ஜிமினுக்கு அப்போ கூட என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஹிட் ஆகலை. என்ன சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றும் புரியல, நீ போய் வையன்கிட்டே கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. ஜிமினும் வந்துட்டு உங்கள் டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வராரு. நீங்கள் இப்போ கூட ஒரு மாதிரி மூஞ்சி திருப்பிட்டு ஒரு மாதிரி உம்முன்னு உட்காந்துட்ருக்கீங்களா. ஜிமின் உங்கள் முன்னாடி வந்து கீழே நீல் டவுன் பண்ணுறாரு. வையன் என்னாச்சுமா, ஏன்டா இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹேண்டை பிடிச்சிட்டு கேட்டுட்ருக்காரு. நீங்கள் அழுகுறீங்க. ஜிமின், ஏன் அழுகுற வையன், நான் வச்சு தப்பு பண்ணிட்டேனா, ஏன் வையன் அழுதுட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் ரொம்ப பயத்தில் கேட்டுட்ருக்காரு. நீங்கள் அதுக்கு மேலே முடியல, நீங்கள் ஜிமினை ஹக் பண்ணி அழுக ஆரம்பிச்சிட்டிங்க. ஏன் ஜிமின் இப்படி பண்ணுறீங்க, நான் உங்ககிட்ட தான் ஃபஸ்ட்டு சொல்லணும்னு எவ்வளோ ஆசையாக இருந்தேன்னு தெரியுமா. இப்போ ஹோல் ஃபேமிலிக்கும் தெரிஞ்சிருச்சு, நான் உங்ககிட்ட தான் சொல்லணும்னு இருந்தேன், என் ஆசையை இப்படி ஸ்பாயில் பண்ணிட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்ருக்கீங்க. ஜிமினுக்கு இப்போ கூட ஒன்றும் புரியல, அவர் திருன்னு முழிச்சிட்ருக்காரு. நீங்கள் உங்களுக்கு இன்னுமா புரியல, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், நம்ம அம்மா அப்பா போகிறோம் அப்படி சொல்லிட்டு சொல்கிறீங்களா. அப்போ தான் ஜிமினுக்கு ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஹாப்பியாகிட்டு உங்களை ஹக் பண்ணிகிட்ருக்காரு. செல்லம், இதை சொல்கிறதுக்கு தான் உனக்கு இவ்வளோ நேரமா, நீ இதை ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கணும்ல, நான் ஒரு லூஸு, நீ கால் பண்ணும்போது எடுத்திருந்தா நாம் அப்பயே 2 பேரும் ஹாப்பியாக இருந்திருக்கலாம். அதை விட்டு நான் பயத்தில் இருந்தேன், நீ வேற இப்படி சோகமாக இருந்திருக்க, ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபேஸில் ஃபுல்லு கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் அவ்வளோதான், ஒரே செகண்டில் உங்கள் எல்லா கோவத்தையும் விட்டுறீங்க, நீங்களும் சிரிச்சிட்ருக்கீங்க. ஜிம்மில் உங்களுக்கு ஃபுல்லு கிஸ் பண்ணிகிட்ருக்காரா. உங்கள் ஃபேமிலி ஓ போதும் அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சிட்ருக்காங்க. ஜிம், நீங்கள் என்ன இங்கே பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் வெளில துடைச்சிட்டு லாக் போட்டு உங்ககிட்ட வந்துட்டு கொஞ்சிட்ருக்காரு. நீங்களும் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ரொம்ப ஹாப்பியாக இந்த டைம் அதுக்கப்புறம் ஃபுல்லு ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க.